இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா பேசிக் மேக்ஸில் டே 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பேசிக் மேக்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா எந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த பேசிக் மேக்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஷார்ட்கட்ஸ் ஐடியாஸை ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம டீச் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் நேம்ஸை வந்து நம்பர்ஸை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என் அப்படின்னு நோட்டேட் பண்ணுவாங்க. கேபிட்டல் என். இந்த கேபிட்டல் என் என்னென்னா 1 2 3 எக்ஸட்ரா இந்த நம்பர்ஸ் ஃபுல்லும் சேர்ந்தது தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, 1 2 3 எக்ஸட்ரா. ஹோல் நம்பர் அப்படின்றது என்னென்னா டபிள்யூ நம்பர் என்னென்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த பிக்சரில் என்ன செய்ய போகிறோம்னா ஆல்ரெடி எண்ணில் நமக்கு எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இங்கே டபிள்யூ போட போகிறோம். டபிள்யூவில் என்ன இருக்குது? 0 எக்ஸ்ட்ரா இருக்குது. 0வோட இந்த 1 2 3 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால தான் இந்த டபிள்யூன்ற சர்க்கிள் இந்த என் சர்க்கிளோடு சேர்ந்தது. நெக்ஸ்ட் இன்டீஜர்னால் நம்ம இசட்னு சொல்லுவோம். இசட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 0 +or-1 அண்ட் +or-2 எக்ஸட்ரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டீஜரில் 0 இருக்குது, 1 2 3 இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா இந்த சர்க்கிள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இசட். நெக்ஸ்ட் என்னது? ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம க்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்யூவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது P/Q ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. P/Q அப்படின்னா இப்போ 4/5. இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது? இது எல்லாமே வரும். என்னது? G +or-1 +or-2 எக்ஸட்ரா ப்ளஸ் 4/5 5/6 சம்திங் எக்ஸட்ரா இதுவும் எல்லாமே வரும். அப்போ P/Q அப்படின்றதுல நமக்கு இன்டீஜர்ஸ் ஃபுல்லும் வந்துருச்சு. ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் அண்ட் டெசிமல்ஸ் தான் வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4/5 அப்படின்னா 0.8. ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர்ஸ். 1/3 0.333 வரும். தட் இஸ் 0.3 த பார்னு போட்டுக்கலாம். ஸோ இது ரேஷனல் நம்பர்ஸ் தான். இந்த மாதிரி கம்ப்ளீட்டான டெசிமலாலும் சரி, கம்ப்ளீட் ஆகாமல் சேம் நம்பராக வந்தாலும் சரி, இதுவும் வந்து என்ன சொல்கிறவங்க அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ். இப்போ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா இது ரேஷ்னல் நம்பர்ஸ் க்யூ, இது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் இங்கே இந்த லெவலில் வரும். இந்த இடத்துல இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் எதெல்லாம் இர்ரேஷ்னல் நம்பர் சொல்கிறோன்னா பை ஒரு இர்ரேஷ்னல் நம்பர். ரூட் வேல்யூ வந்துச்சுன்னா √4 கிடையாது, √2 √3 எதுக்கு அக்யூரேட் வேல்யூ வரலையோ. இப்போ இது வந்து எங்கே இப்போ √4 அப்படின்னு பார்த்தோம்னா இதோட வேல்யூ 2. அப்போ இது வந்து இன்டீஜரில் போயிடும். ஓகேவா? இது வந்து ரியல் நம்பர்ஸ். ஸோ இதுதான் மொத்த நம்பர் சிஸ்டத்தில் உள்ள ரியல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் இதெல்லாம் இது மட்டும் இந்த க்யூ இந்த பார்ட் மட்டும். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகவே ஆகாது நம்பர்ஸு. 1.732 1 5 6 7 இந்த மாதிரி நம்பர் மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதனால தான் வந்து இது வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து 10th வரைக்கும் இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு 10th வரைக்கும் இருக்க சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு இது தேவை. 11th அண்ட் 12th போகிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படும்னா இந்த இமேஜினரி நம்பர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேவைப்படும். இமேஜினரி நம்பர் எப்போ வரும்னா எப்போ ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வருதோ அப்போ வந்து கிடைக்கிறது தான் இமேஜினரி நம்பர். அதை I அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா ரியல் நம்பரையும் இமேஜினரி நம்பரும் சேர்ந்து எழுதுறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. 4 + 5i. இப்போ 4 ஆல்சோ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதலாம். 4 + 0 + i 0i 0 + 5i இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். ஓகேவா? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்துக்கோம். ஓகே, இதை தவிர நம்ம டே பை டே வந்து எல்லா கான்செப்ட் பார்க்கலாம். நீங்கள் இதில் என்ன டவுட்ஸ்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. 1க்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. தென் எழுதி பாருங்கள். ஹோல் நம்பர்னா என்ன, டபிள்யூனா என்ன, இசட்னா என்னென்னு. இந்த மாதிரி கான்செப்ட் இதெல்லாம் தெரியாதனால நிறைய ஸ்ட்ரகிள் ஆகும். இதெல்லாம் நிறைய வரும், 10th வரும். ஸோ ஓகே, தேங்க்யூ.